ஆர்யா இங்க பாருங்க, யாரும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரு பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் தட், நத்திங் டு டூ வித் தட். எனக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் இது வச்சுட்டு, சரிங்களா? ஐ ஜஸ்ட் கேம் தட் ஐம் ஃபீலிங் ரியலி ரியலி பேட். யார் யாருக்கு இதுல இருந்து கொஞ்சமாவது புரிஞ்சிச்சோ சந்தோஷம், யாருக்கு புரியலன்னா நன்றி வணக்கம் தான் நான் சொல்ல முடியும். ஸோ ஜஸ்ட் திங்க், உங்க பார்ட்ல இருந்து கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிட்டு எல்லாரும் இதை பத்தி யோசிங்க. உங்க உங்க ஆபீஸ் கார்பரேட் கம்பெனில இருந்து ஒருத்தர் போறாரு, ஃபேர்வெல் போறாருன்னா எல்லாரும் பேச வேணாமா? சிம்பிள், என் கதை அங்கே முடிஞ்சது. எல்லாரும் தானே பேசுவாங்க. ஸோ அதான் that was the situation. When Priyanka wants to talk, why is it wrong? எல்லாரும் தான் பேசுவாங்க. ஏன் குரேஷி பேச மாட்டானா? யாரோ எலிமினேட் ஆனா புகழுக்கு கேட்க மாட்டாங்களா? புகழ் எப்படி ஃபீல் ஆகுது, உன்னோட குக் போகுது or something எல்லாருக்கும் தான் கேட்பாங்க. ஏன் பிரியங்கா லாஸ்ட்ல பேசும்போது பிரியங்காக்கு மட்டும் அப்படி டார்கெட் பண்ணணும்? So this is the situation. இப்போ நீங்க சொல்லுங்க, இது கரெக்டா? அவங்க இது லாஸ்ட்ல பேசுறது தப்பா? ஓகே, இது சிம்பிளான விஷயங்க. இப்போ இது கேக்குறாங்க தட் ஏன் எல்லாரும் முன்னாடி சாரி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு. இங்க பாருங்க, அவங்க சொன்னதும் எல்லாரும் முன்னாடி தான், சரிங்களா? சாரி யாருமே இந்த மாதிரி தட் எனக்கு ஸ்டேஜ்ல வந்துட்டு சாரி கேளு அப்படி சொல்லிட்டு யாருமே அப்படி ஃபோர்ஸ் பண்ணல. ரெண்டு பேரும் ஒரு பேசுற விஷயம் தான், பேசிட்டு தீர்த்துக்கலாம். ஆனா ஒன் பர்சன் இஸ் லிட்டில் என்ன சொல்றது, இல்ல என்னால எல்லாரும் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ண முடியும், ஆனா எல்லாரும் முன்னாடி நான் ஓகே சரி விட்டுடா நம்ம பேசிட்டோம் இது முடிஞ்ச கதை அப்படி சொல்ல கூட நம்ம முன்னாடி வர முடியும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு?